கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியில் நிலைமை சரியான பிறகு இன்னும் 10 நாட்களில் தமிழகத்தில் இருந்து டெக்னிக்கல் துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கு சென்று எதனால் நிலச்சரிவு ஏற்பட்டது என்பதை ஆராய இருப்பதாக அமைச்சர் முத்துசாமி கூறினார். யானை தாக்கி கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பக்கத்து ஸ்டேட்டில் அல்லது பக்கத்து மாவட்டங்களில் ஏற்படுகிற ஆபத்து நமக்கு ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணுறோம். இப்போ நம்ம போய் அங்கேயே கூட இந்த லேண்ட்ஸ்லைடு எப்படி நடந்தது, அந்த பில்டிங்கே லேண்ட்ஸ்லைடு இருக்கா அல்லது மேலேருந்து வந்து பில்டிங் மேலே விழுந்திருக்கா, இந்த மாதிரி பல விதமாக சொல்கிறாங்க. இது எல்லாமே போய் ஒரு சர்வே மாதிரி எடுத்துகிட்டு இங்கே நம்மகிட்ட அந்த மாதிரி எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஒழுங்கு பண்ணுறதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துருக்கோம். கோவை மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறுகிறது. கோவை மேயராக இருந்த கல்பனா ராஜினாமா செய்த நிலையில் அடுத்த மேயருக்கான தேர்தல் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் ரங்கநாயகி மேயர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். தமது பெயர் அறிவிக்கப்படும் என எதிர்பார்த்திருந்த மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு ரங்கநாயகி பெயர் அறிவிக்கப்பட்டவுடன் கண்ணீர் மல்க புறப்பட்டு சென்றார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 22 பேரை மீட்க மீனவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருவைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் கடந்த 21ஆம் தேதியும் 12 மீனவர்கள் 23ஆம் தேதியும் கைது செய்யப்பட்டு காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு மீனவர்களையும் 2 படகுகளையும் மீட்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதி மக்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் கட்டும் பயனாளிகளுக்கு கட்டுமான பணி ஆணை மற்றும் கர்ப்பிணிகளுக்கு மருத்துவ ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி இனி ரேஷன் அரிசியை சமைத்து சாப்பிடப் போவதாக முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். இன்றைக்கு யாருக்கும் கிடையாது. மத்திய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் அதை சாப்பிடலாம், அதற்கு வேண்டாம் அதவே சாப்பிடலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீலகிரி மாவட்டத்தில் 2வது வாரமாக அவ்வப்போது கனமழையும் சாரல் மழையும் பெய்து வருவதால் உதகமண்டலம் அருகே கல்லட்டி நீர்வீழ்ச்சியில் 8 மாதங்களுக்கு பிறகு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கல்லட்டி நீர்வீழ்ச்சியில் கொட்டும் தண்ணீர் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டலம் வனப்பகுதி வழியாக பவானிசாகர் அணைக்கு சென்றடையும். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு மையங்களை மாணவர்களின் சொந்த மாவட்டத்திலோ அல்லது அண்டை மாவட்டங்களிலோ அமைக்க வேண்டும் என்று திமுக MP பில்சன் மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். நீட் தேர்வு மையங்கள் 1000 கிலோமீட்டர் தொலைவில் வேறு மாநிலங்களில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மாணவர்களின் சிரமங்களை குறைக்க நீட் தேர்வு மையங்களை மாற்றி அமைக்கும்படி பில்சன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கல்லேரியைச் சேர்ந்த கோட்டை என்பவர் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாடி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் சென்ற போலீசார் அவர் காவலாளியாக வேலை செய்து வரும் விவசாய தோட்டத்தில் இருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். போலீசார் வருவதை அறிந்து கோட்டை தப்பிவிட்ட நிலையில் அவரது கூட்டாளியான மணி என்பவரை கைது செய்தனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய 442வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மாநகரின் முக்கிய வீதிகளில் சப்பர பவனி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளிய அன்னையை உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.
ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையோரங்களிலும் தெருக்களிலும் தாழ்வான பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கியது. கழிவு நீர் மற்றும் மழைநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் செல்ல வழியின்றி தேங்கி நிற்பதாக கூறும் ஆம்பூர் மக்கள் நோய் தொற்று ஏற்படும் முன்பு அவற்றை சரி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். ஒசூர் அருகே ஜே காருப்பள்ளி கிராமத்தில் தோட்ட காவலாளி முனிராஜ் என்பவரை அடித்து கொன்றுவிட்டு அவரது 17 வயது மகளை கடத்திச் சென்றதாக வெங்கட்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமியை கடத்த முயன்றதாக கடந்த ஆண்டு போக்சோவில் கைதான வெங்கட்ராஜ் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் அவரை அழைத்துச் செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. அவரை தடுக்க முயன்ற முனிராஜை கட்டை மற்றும் கம்பியால் அடித்துக் கொன்றுவிட்டு தலைமறைவான வெங்கட்ராஜ் பெங்களூருவில் கைது செய்யப்பட்டுள்ளார். குளச்சல் அருகே தனது வீட்டிற்கு செல்லும் பாதையை பக்கத்து வீட்டுக்காரர் இரவோடு இரவாக அடைத்து விட்டதால் குடும்பத்துடன் வீட்டில் முடங்கி கிடப்பதாக அரசு பேருந்து நடத்துனரான லாரன்ஸ் புகார் அளித்துள்ளார். பக்கத்து வீட்டில் வசித்து வரும் ஸ்மைலின் குடிபோதையில் தன்னை தாக்கியதாக லாரன்ஸ் கடந்த வாரம் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் கைது செய்யப்பட்ட ஸ்மைலின் நிபந்தனை ஜாமீனில் வந்து தனது வீட்டை ஒட்டி லாரன்ஸ் வீட்டிற்கு செல்லும் பாதையை நள்ளிரவில் பூட்டு போட்டு அடைத்துவிட்டு தனது குடும்பத்துடன் வெளியே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. வழி உரிமை சட்டத்தின் கீழ் அந்த பாதையை பயன்படுத்தும் உரிமையை நீதிமன்றத்தின் வாயிலாக தான் பெற்றுவிட்டதாக கூறும் லாரன்ஸ் தற்போது தன்னால் பணிக்கு செல்ல முடியவில்லை எனவும் தனது குழந்தைகளால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை எனவும் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் கேட்க ஸ்மைலினை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. எங்க அப்பா கூட ஸ்மைலின் வந்து சண்டை போட்டு அந்த முன்விரோத காரணமாக எங்க வழியை அடைச்சிருக்காங்க. நாங்க இவ்வளோ நாளா பயன்படுத்திட்டு இருந்தபடி என்னால ஸ்கூலுக்கும் போக முடியல. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கங்க, 12ஆம் கிளாஸ் படிக்கிறேன். இருந்தாலும் எனக்கு டிப்ரெஷனா இருக்கு. ராத்திரியா வழி அடிச்சிருக்காங்க. என்னால ஸ்கூலுக்கும் போக முடியல. எங்க அப்பா நான் டியூட்டிக்கும் போக முடியல. காலையில எங்க அப்பா டியூட்டிக்கு போகும்போது பூட்டி கிடந்தது.